நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலே கதை கேட்பதற்கு முன்பாக நம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில் இயேசுப்பா நீர் என்னோடு எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, இந்த வேளையில் கூட ஆண்டவரே கதையின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. அதில் நாங்கள் எங்களை ஆண்டவரை சரி செய்து கொள்ள வேண்டிய காரியங்களை நாங்கள் சரி செய்து ஆண்டவரே, அதன்படி ஆண்டவரை உம்முடைய பாதையில் நாங்கள் நடப்பதற்கு ஆண்டவரே, இயேசுப்பா உம்மை தெரிந்து கொள்வதற்கு ஆண்டவரே, இன்னும் உமக்காக நாங்கள் ஓடுவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தி கொடுக்க முடியாத செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, அந்த நேரம் முழுதும் அடையாள மறைத்து நீர் வெளிப்படும் முடியாக ஆண்டவரே, உம்முடைய மெல்லிய சத்தத்துக்கு நாங்களும் கீழ்ப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாத செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஏய், இன்றைக்கி எங்கே போகிற? எத்தனை முறை நான் சொல்லிட்டேன், நான் ஒரு முஸ்லீம். நீ தேவாலயத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நீ என்ன எனக்கு கீழ்ப்படியாதபடி ஒரு கணவன் நான் சொல்லுகிறேன், நீ கீழ்ப்படியாதபடி நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு இவ்வளோ துணிகரமாக நிற்கிற. இன்றைக்கு நீ கண்டிப்பாக நீ என்ன சொல்கிற, இந்த தடவை நான் அப்பத்தை நான் புசிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறா. இயேசுவின் சரீரத்தை நீ வரும்போது எனக்கு நீ என்ன செய்யணும், இயேசுவின் சரீரத்தை கொண்டு வரணும். அப்போ தான் நான் என்ன செய்வேன், நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான சகோதரன் தன் மனைவியை பார்த்து பயமுறுத்தி இப்போ கத்தியை காட்டுறாரு. இந்த கத்தினால் ஒன்று நினச்சிடுவேன், வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தி கொண்டு இருக்கிறாரு. இது எங்கே நடந்ததுன்னா, இந்தோனேசியா தேசத்தில் நடந்த ஒரு சம்பவம். தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் இந்த மகளுடைய வாழ்க்கையில் எப்படி அதிசயத்தை செய்தார்னு சொல்லி இந்த கதையின் மூலமாக நம்ம என்ன செய்ய போகிறோம், அறிய போகிறோம். பாருங்கள், இந்த இந்தோனேசியாவில் ஒரு அருமையான சகோதரர், ஒரு முஸ்லீம் தான். உங்களுக்கு தெரியும், இந்தோனேசியா நாடு முழுவதும் முஸ்லீம்ஸால் நிறையப்பட்ட அந்த தேசத்தில் அங்கே தேவாலயமும் இருக்குது. அப்போது அந்த அந்த இந்தோனேசிய தேசத்தில் வாழ்ந்து ஒரு குடும்பம், அருமையான கணவன் மனைவி நினைச்சிருங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த சகோதரியுடைய வீட்டில் அந்த அம்மா தனிமையாக உட்காந்து நினச்சிருக்காங்க, வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஜன்னல் வழியாக தொப்புன்னு சொல்லி ஒரு பொருள் விழுந்த உடனே அந்த அம்மா வேகமாக ஓடி போய் இது என்ன பொருள் விழுதுன்னு சொல்லிட்டு போய் என்ன செய்கிறாங்க, பார்த்து எடுக்கிறாங்க. பார்த்தா அது ஒரு புதிய ஏற்பாடு, ஒரு புத்தகம் கீழே விழுது. அதை எடுக்கிறாங்க. எடுத்தோன்னே என்ன அதிசயமாக இருக்குது, ஒரு புத்தகம் நம்ம வீட்டில் விழுதே, ஜன்னல் வழியாக விழுதே அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன செய்கிறாங்க, அவங்க எடுக்கிறாங்க. எடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க, வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க வேலையெல்லாம் முடித்த பிறகு டெய்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, அது கொஞ்ச நேரம் என்ன செய்கிறாங்க, அதை எடுத்து புதிய ஏற்பாடு எடுத்து என்ன செய்கிறாங்க, வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வாசிக்க அந்த வேத வசனம் என்ன செய்யுது, சும்மா போகாது. அவனுடைய வார்த்தையானது அந்த அம்மா உள்ளத்தில் என்ன செய்ச்சு, தொட ஆரம்பிச்சு. அந்த புதிய ஏற்பாடை வாசிக்க ஒரு பெரிய சமாதானம், ஒரு சந்தோஷம். இன்னும் நான் அந்த இயேசுவினை என்ன செய்யணும், அறியணும். ஒரு முஸ்லீம் சகோதரி, குரானை படித்தவங்க, அல்லாவை தொழுதவங்க, இந்த நாளில் அந்த புதிய ஏற்பாடு மூலமாக அந்த சரித்திரங்களை வாசிக்க ஆண்டு இவ்வளோ அதிசயங்கள் செய்திருக்கிறாரே, இவ்வளோ அற்புதங்கள் செய்திருக்கிறாரு, இந்த இயேசு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணாங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை இதை அறிந்து கொள்வதற்காக போய் என்ன செய்யிருக்கிறாங்க, மற்ற பக்கத்தில் இருக்க இந்த கிறிஸ்டியன் சகோதரிகிட்ட போய் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க, இந்த சத்தியத்தை எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது
அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தன்னால் ஏன்ற அளவுக்கு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, சண்டே ஞாயிற்றுக்கிழமை தோறும் என்ன நடக்கும், இந்த சர்ச்சில் வந்து ஆராதனை நடக்கும், நீங்கள் அங்கதில் என்ன செய்யுங்க, கலந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த சகோதரி என்ன செய்தாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்த பிறகு என்றைக்கு சண்டே வரும், ஞாயிற்றுக்கிழமை வரும், நம்ம என்ன பண்ணோம், அந்த ஆலயத்துக்கு போகணும் சொல்லி வாஞ்சியோடு அந்த சகோதரி என்ன செய்தாங்க, காணப்பட்டாங்க. அதே போல் ஞாயிற்றுக்கிழமை வந்தது. இந்த சகோதரி என்ன பண்ணாங்க, அந்த புதிய ஏற்பாடை எடுத்துகிட்டு அவங்க என்ன செய்தாங்க, நேராக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவாலயத்தை நோக்கி என்ன செய்ய நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய கணவர் என்ன செய்யல, வீட்டில் இல்லை, அவங்க வெளியில் போயிட்டாங்க. வெளியில் போன பிறகு நம்ம என்ன பண்ணிடலாம், வேகமாக அவர் வீட்டுக்குள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம செய்யலாம், வேகமாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா நினச்சிட்டாங்க, வந்துட்டாங்க. வந்த பிறகு அங்கே கேட்ட சத்தியம் வந்து அந்த அம்மாவுக்கு என்னச்சு, ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு, அவங்க வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அதில் வந்து நம்ம என்னென்ன நம்ம அறியாமல் அந்த அம்மா செய்திருக்கலாம் தவறுகள், அதெல்லாம் உணர்வடைஞ்சாங்க. அவங்க கொடுக்கப்பட்ட வார்த்தையின் நிமித்தமாக தான் செய்த தவறுகள், இன்னும் ஆசீர்வாதமான வார்த்தைகள், இதெல்லாம் அந்த அம்மா கேட்க இன்னும் அவர்கள் உள்ளம் நினச்சி ரொம்ப பரவசம் அடைஞ்சிச்சு. இந்த இயேசுவை நான் இன்னும் அறியணும், இன்னும் அவரை ஏற்றுக்கொள்ளணும், அவர்கிட்ட கிட்டி நெருங்கி ஜீவிக்கணும், அந்த பாரத்தோடு அந்த அம்மா என்ன பண்ணாங்களாம், அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சு என்ன செய்கிறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அவருடைய கணவர் என்னச்சிருக்காங்க, அமர்ந்துருக்குறாங்க. ஆனால் அமர்ந்த உடனே அவர் கேட்குறாரு, நீ எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த அம்மா என்னச்சில போய் சொல்லலை. என்ன சொன்னாங்க தெரியுமா, நான் தேவாலயத்துக்கு நினச்சதேன் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வருது. நீ எப்படி நீ போகலாம், நம்ம வேறு மதம், அது வேறு மதம், நீ போகக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா சரின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்க, உள்ளே போய் அன்றைக்குள்ள வேலையெல்லாம் நினச்சிட்டாங்க, முடிச்சிட்டு அதே போல் அடுத்த வாரம் வருது. இனிமேல் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, கணவனுக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, அடுத்த வாரமும் அந்த வாஞ்சை அந்த அம்மாவில் ஞாயிற்றுக்கிழமை வந்து இருக்கவே முடியல. அது வாடல அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, அவங்க தான் வெளியில் போயிட்டாங்கல்ல, நம்ம என்ன செய்வோம், போவோம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கடந்து போயிட்டாங்க, ஆலயத்துக்கு போயிட்டாங்க. அந்த நாட்களில் வந்து செய்தியானது வந்து அவங்க செய்தி கொடுத்து முடித்த பிறகு அடுத்த வாரம் வந்து நமக்கு என்னது, திருவிருந்து ஆராதனை. அந்த திருவிருந்து ஆராதனை நம்ம என்ன செய்யணும், பங்கேற்கணும். அந்த திருவிருந்து ஆராதனையில் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம், அந்த அம்மா அதை சொன்னோன்னே இந்த அம்மாவுக்கு அது புரியலை. திருவிருந்துனா என்னது ஒன்றுமே தெரியாது, அதற்கு நீங்கள் ஆயத்தப்பட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாஸ்டர் வந்து சொல்லிட்டாங்க. உடனே இந்த அம்மா பக்கத்தில் இருங்கிட்ட சொல்கிறாங்க, திருவிருந்துனா என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இயேசு நமக்காக என்ன செய்தாங்க, மரித்தாங்க, தன் சரீரத்தை பிக்கதற்கு ஒப்பு கொடுத்தாங்க. அதனால் அந்த சரீரத்தை நம்ம என்ன செய்கிறோம், உட்கொள்கின்றோம். அப்பமாக அந்த சரீரத்தை உட்கொண்டு அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தினார்ல, அந்த இரத்தத்தை திராட்சை ரசத்தை அப்படி இரத்தமாக எண்ணி நம்ம என்ன செய்கிறோம், பானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அப்போ சரீரத்தை நம்ம கொடுப்பாங்க திருவிருந்து ஆராதனையில். நமக்கு என்ன செய்ய போகிறாங்க, ஆண்டுடைய இயேசுவின் சரீரத்தை கொடுப்பாங்க, அப்படி இரத்தத்தை நம்ம பானம் பண்ண போகிறோன்னு இந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. எப்படியாவது அடுத்த வாரமும் என்ன செய்யணும், வந்துடணும், இந்த திருவிருந்தில் நான் என்ன செய்யணும், பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஞ்சியோடு நினச்சிதாங்க. அந்த வாரம் முழுவதும் அந்த அம்மாவுக்கு அதே எண்ணம் தான், அதே சிந்தை தான். நான் எப்படியாவது அந்த திருவிருந்து ஆராதனை நினச்சினோம், வேலை செய்யும்போது அந்த நினைவு தான் வருது, வீட்டில் படுத்திருக்கும் போது அந்த நினைவு தான், உட்கார்ந்துருக்கும் போது அந்த நினைவு தான். ஆனால் வேத வாசிப்பு மட்டும் அவங்க நினச்சில விடலை, அதை தொடர்ந்து அந்த புதிய ஏற்பாடை நினச்சி வாசித்து கொண்டே இருக்கிறாங்க. அதே போல் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. அந்த அம்மா கணவனுக்கு மீறி போயிருக்காங்க. இது 2வது வாரமும் அவங்க வந்த உடனே அவர் என்ன செய்யறாரு, ரொம்ப கத்துறாரு, நீ எப்படி நீ போகலாம், நான் சொன்ன நீ கீழ்ப்படிய மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லி கத்திட்டு போயிட்டாரு. இப்போ 3வது வாரம் இது திருவிருந்து எடுக்கணும். இந்த அம்மாவுக்கு ஒரு பக்கம் உள்ளே இருந்துச்சு பயம், அவர்கிட்ட சொல்லிட்டு போகவா
இல்லைன்னா சொல்லாமல் போகவா அப்படின்னு சொல்லி ஒரு பயம் உள்ளத்தில் இருக்குது. அது நம்ம சொல்லிட்டு போனால் அவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார், கண்டிப்பாக விடவே மாட்டார். அதனால் நான் சொல்லிட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கணவர் என்ன செய்தார், அதில் உட்காந்துருந்தார். கண்டிப்பாக அவருக்கும் தெரிஞ்சு போச்சு, இவள் கண்டிப்பாக என்ன செய்வேன், இந்த வாரமும் திருவிருந்து எடுக்க தேவாலயத்துக்கு போவா. திருவிருந்து எடுக்கன்னு தெரியாது, தேவாலயத்துக்கு அவள் போவா. கண்டிப்பாக அவளை எப்படியாவது என்ன செய்யணும், தடுத்து நிறுத்தணும். அந்த வெறியோடு அவர் என்ன செய்தார், அவர் என்ன உட்காந்துருந்தார். அப்போ அந்த சகோதரி என்ன செய்தாங்க, தன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு தன் கணவருக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்துட்டு சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க என்ன செய்தாங்க, புறப்படுறாங்க. ஒரு பக்கம் பார்க்குறாங்க, அவர் வெளியில் எப்போ போவாருன்னு சொல்லி பார்க்குறாரு, அவர் வெளியில் போகிறதா இல்லை. உடனே அவர் அந்த அம்மா தைரியத்தை வரவழைச்சி கொண்டு சொல்லவா வேண்டாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி நம்ம கணவர் எடுத்து இதில் கூட நம்ம என்ன செய்வோம், உண்மையாக இருப்போம். என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பாடு வந்தாலும் இதில் நான் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த தன் கணவர் வாசலில் உட்காந்துருக்குறாங்க, வெளியில் உட்காந்துருக்காங்க. அப்போ கேட்குறாங்க, நீ எங்கே போகிறான்னு கேட்கும்போது அதிகாரமாக தோரணையாக கேட்குறாங்க. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் தேவாலயத்துக்கு தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இவருக்கு சரியான கோவம் வந்துட்டு, நான் உனக்கு எத்தனை முறை நான் சொல்கிறது, நான் ஒரு முஸ்லீம், நீ என்னைய என் பேரை கெட்டுக்கவா நீ வந்திருக்கிற, நான் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன். நம்ம ஜனத்தில் யாராவது இப்படி நினச்சிருக்கிறாங்க போயிருக்கிறாங்களா, நீ மாத்திரம் தானே இப்படி இன்னொரு ஏதோ என்னது வெளிநாட்டு கடவுள்னு சொல்லி வந்திருக்கிறாங்க, அதை போய் நான் வணங்க போகிறேன்னு சொல்லி சொல்கிறியே அப்படி சொல்லி கத்துன்னு கத்துறாரு. போகக்கூடாதுன்னா போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை அந்த திருவிருந்தை நான் என்ன செய்யணும் பெறணும், அந்த இயேசுவின் மாம்சத்தை கொடுக்குறாங்களாம், அவருடைய ரத்தத்தை குடிக்க கொடுப்பாங்களாம், நான் எப்படியாவது அவருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நான் என்ன செய்யணும் பருகிட்டு வரணும். எனக்கு எப்படியாவது நீங்கள் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க, நான் கண்டிப்பாக நான் போவேன்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்யணும் தெரியுமா, கோபத்தில், நீ போ, ஆனால் திரும்பி வரும்போது என்ன இருக்கணும், உன் கையில் இயேசுவின் மாம்சம் இருக்கணும், அந்த ரத்தம் இருக்கணும். இல்லைன்னா ஒன்றே இந்த பாரு, இந்த அருவாளை வச்சவன நினச்சி ஒரே வெட்டி நினச்சவனை கொன்று போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, கத்துறாரு. இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, ஆனாலும் இருதயத்தில் தைரியத்தை வர வளைச்சிட்டு என்ன சொல்கிறாங்க, சரி நமக்கு தான் அங்கே கொடுப்பாங்களா, என்ன கொடுப்பாங்க, இயேசுவின் மாம்சத்தை கொடுப்பாங்க, ரத்தத்தை கொடுப்பாங்க, அதை இவர் கொண்டு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அறியாமையினால என்ன செய்கிறாங்க போகிறாங்க. போகும்போது அந்த அம்மா ஆலயத்தில் உட்காந்தாச்சு, ஆராதனை நடந்து முடிஞ்சிச்சு. கடைசியில் திருவிருந்து கொடுக்கும்போது ஆண்டு என்ன அவங்க திருவிருந்து கொடுக்கும்போது அங்கே என்ன கொடுத்தாங்க, ரொட்டி துண்டை கொடுத்தாங்க. ஒன்று இந்த அம்மாவுக்கு ஒரே இது, என்ன இயேசுவின் மாம்சம் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க, ரொட்டி துண்டை கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன பண்ணாங்க, அந்த ரொட்டி துண்டை என்ன அவர் என்ன கணவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அந்த ரொட்டி துண்டை நான் இயேசுவின் மாம்சத்தை நீ என்ன செய்யணும் கையில் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க, சரி இதை கொண்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் என்ன செய்ய அப்பத்தை வாங்கினவங்க அதை சாப்பிடாதபடி அதை கையில் வாங்கி கொண்டு அவங்க என்ன செய்தாங்க, என்ன வீட்டுக்கு வந்தாங்க. ஒரு பக்கம் கவலை, இன்றையோடு நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, இன்றையோடு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ச்சு முடிஞ்சிடுச்சு, நான் இயேசுவின் மாம்சம் கையில் கிடைக்குன்னு நினச்சேன், ஆனால் ரொட்டி துண்டு கிடைச்சிருக்குது, இதை அவர்கிட்ட நான் கொண்டு போய் கொடுத்த உடனே அவர் என்ன செய்வார், என்னை கொன்று போட்டுருவார். பரவாயில்ல, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் யார் மேலே நம்பிக்கையாக இருக்கேன், ஏசப்பா, அவர் மேல் நான் என்ன செய்கிறேன், ஒரு யோபுவை போல் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன் சொன்ன அறிக்கை பண்ணது போல் இந்த அம்மாவும் என்ன செய்கிறாங்க, என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, நான் எங்கே போவேன், ஏசப்பா சன்னிதானத்தில் போய் சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, தைரியமாக வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் என்னது, ஆண்டவர் கொடுத்த தைரியத்தில் என்ன செய்கிறாங்க போகிறாங்க. போன வீட்டுக்குள்ளே போகிறாங்க, அவர் ரெடியாக என்ன செய்கிறாரு உட்காந்துட்டு இருக்கிறாரு, கையில் பெரிய அறிவாளோட என்ன செய்யிருக்காங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உட்காந்துட்டு இருந்த உடனே இந்த அம்மா கையில் அந்த ரொட்டி துண்டோடு போகிறாங்க. போனோன்னே அவர் கேட்குறாரு, எங்கே இயேசுவின் மாம்சத்தை எங்கே கொண்டு வா, என்கிட்ட காட்டு, நீ இயேசுவின் மாம்சத்தை தானே இது பண்ணுன்னு சொன்னால் என்கிட்ட காட்டுன்னு சொன்னோன்னே இந்த அம்மா என்ன செய்யுது, பயத்தோடு நடுக்கத்தோடு என்ன செய்யுது, அப்படியே கையை நீட்டி காட்டுது.
காட்டினா அங்கே அதில் என்ன இருக்குது? ரொட்டி துண்டுக்கு போல் ஒரு மாம்சம் ரத்தத்தினால அப்போ தான் வெட்டி வச்ச அந்த ரத்தத்தோடு உள்ள ஒரு மாம்சத்துண்டு அவள் கையில் என்ன செய்யுது? இருக்குது. இதை பார்த்த உடனே அவனும் என்ன பண்ணிட்டான்? அந்த மனுஷனும் இதை பார்த்தானோ அவனு நினைச்சு அப்படியே நடுங்கிட்டான். நடுங்கி போய் அந்த திருவிருந்தில் இப்படி இயேசுவின் மாம்சத்தையே கொடுக்குறாங்க அப்படி சொல்லி நடுங்கி போய் அப்படியே தான் கத்தி எணிச்சு தான் கீழே போட்டுட்டு அப்படியே முழங்கால் படிட்டான். இன்னொரு அதிர்ச்சி இவருக்கு மாத்திரமல்ல, அந்த சகோதரிக்கு என்னது? பெரிய அதிர்ச்சி. ஒரு அதிசயம் நடந்திருக்குது என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ரொட்டி துண்டு தான் கையில் வந்துச்சு. கையில் தான் அந்த அம்மாவுக்கு தான் பெரிய ஆச்சரியம். அவருக்கு கூட இப்போ தான் பார்க்குறாரு, அண்ணா அந்த அம்மா கையில் ரொட்டி துண்டு தான் இருந்துச்சு. ஆனால் பெரிய ஆச்சரியம், இப்போ கையில் என்ன இருக்குது? ஒரு மாம்ச துண்டு, அது இரத்தத்தோடு கலந்த துண்டு. அவன் எப்படி கேட்டாரோ அதே போல் இரத்தத்தால் தோய்க்கப்பட்ட ஒரு மாம்சத்தை அவன் என்ன செய்யறா? கையில் வச்சிருக்கிறான். அதை பார்த்தனா அவளும் ரொம்ப நடுங்கிட்டு இயேசுவே அப்படின்னு சொல்லி அதே இடத்துல அவளும் முழங்கால் போட்டு 2 பேருமாக அந்த சமூகத்தில் நினைச்சுதாங்களாம், செபித்தாங்களாம். ஆண்டவர் நீர் எவ்வளோ அதிசயமானவரப்பா, எவ்வளோ அற்புதமானவரப்பா ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையிலப்பா இப்படி ஒரு பெரிய அதிசயங்களை செய்திருக்கிறீங்களப்பா ஆண்டவரே. நான் திருவிருந்துன்னு சொல்லிட்டு ஆண்டவரே உலகப்புறம்ல ரொட்டி துண்டு திராட்சரசன் போனேன்ப்பா, இயேசுவின் மாம்சம் அதில் கொடுக்கப்பட்டிருக்குதப்பா. இந்த நாட்களில் எனக்கு ரொட்டி துண்டு தான் கொடுத்தாங்க, ஆனால் எனக்கு நான் இங்கே வந்து பார்க்குறது உங்களுடைய மாம்சம் அப்பா, உங்களுடைய மாம்சம் இருக்கிறதே என்று சொல்லி அந்த இடத்துல 2 பேருமாக எண்ணிச்சுதாங்க ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்து குடும்பமாக அதுக்கப்புறம் என்னச்சுதாங்க ஆலயத்துக்கு என்னச்சுதாங்கலாம் செல்ல ஆரம்பித்தாங்களாம். ஆலயத்துக்கு சென்று குடும்பமாக நாங்கள் கடைசி நாள் வரையும், எங்கள் உயிருள்ள நாள் வரையும் நாங்கள் ஆண்டவருக்காக நாங்கள் ஊழியம் செய்வோம் என்று சொல்லி அவர் ஆண்டவர் முகமுகமாக தரிசிக்கலைனாலும் ஒரு பெரிய அதிசயம், ஒரு அற்புதம் அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்துச்சு? காணப்பட்டுச்சு. கரங்களில் இயேசுவின் மாம்ச துண்டு அப்படி இரத்தத்தால் தோய்ந்த மாம்சம் கையில் கிடச்சதுனால அந்த குடும்பம் ஆண்டவருக்குனால வழி நடத்தப்பட்டுச்சு. ஆண்டவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. நாங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வோம் என்று சொன்னாங்க. என்ன செய்தாங்க? அதிசய செயலை பார்த்து என்ன செய்தாங்க? நடந்தாங்க. அதை ஒரு வசனம் சொல்லுது, 145:5 உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். பாருங்க, அன்று எவ்வளவு அதிசயம் செய்திருக்கிறாரு. அந்த மக்கள் உடனே நினைச்சுதாங்க ஆண்டரை ஏற்றுக்கொண்டு ஆண்டருக்காக ஊழியம் செய்துன்னு சொல்லி புறப்பட்டாங்க. நம்ம ஆண்டரை அறிஞ்சிருக்கிறோம், அவர் அதிசயமானவர், அவருடைய ஆலோசனை கர்த்தர் சொல்லி நம்ம நினைச்சிருக்கிறோம், அவர் நம்ம அறிந்திருக்கிறோம். அருமையான சகோதரிகளே, நம்ம அதிகமாக ஆண்டரை குறித்து நம்ம இயேசு அவ்வளோ வல்லமை உள்ளவர், அது அதிசயமான சொல்லி அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் அவரை குறித்து நம்ம அவருடைய கிரியைகளை குறித்து நம்ம பேசுகிறோமா? ஆண்டவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறோமா? ஆண்டவருக்காக நம்ம வாழுகிறோமா? நம் வாழ்வில் அவர் அதிசய செயல்கள் நடைபெறவில்லை என்பது மிக பெரும் அதிசயம். ஏனென்றால் தம் பிள்ளைகளை அதிசய பாதையில் அவர் என்ன செய்கிறாரு? நடத்துகிறாரு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வழி நடத்துகிறாரு. நம்ம எண்ணி பார்ப்போமா? நம்ம எப்படிலாம் ஆண்டவர்களை அதிசயமாக வழி நடத்துகிறாரோ. அதை சங்கீதம் 72:18 பின்பகம் சொல்லுது, அவரே அதிசயங்களை செய்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளோ தூரம் ஆண்டவர் வழி நடத்தின வந்தார், அதே பெரிய அதிசயமே. எகிப்து தேசத்தில் இருந்து கற்பாறையிலேருந்து தண்ணீரை ஆண்டவர் நினைச்சதை வரவழைச்சாரே, சிவந்த சமுத்திரத்தில் வழி நடத்தினார், அதே பெரிய அதிசயம். அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு ஆண்டவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறாரு. அதை நம்ம வணங்குறோம், அவருடைய அதிசயத்தை நம்ம அறிகிறோம், புரிகிறோம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அந்த அதிசயத்தை அறிந்தாலும் நம்ம மற்றவர்களுக்கு நம்ம அறிவிக்காதபடி நம்ம என்ன செய்கிறோம்? காணப்படுறோம். அதே போல் திருவிருந்து ஆராதனையில் நம்ம எப்படி பங்கு இருக்கிறோம் பாருங்க. திருவிருந்து ஒரு பயபக்தி உள்ளது. எவ்வளோ பயபக்தியோடு, ஒரு நடுக்கத்தோடு நமக்காக கர்த்தர் தன் மாம்சத்தையே பிக்க கொடுத்தாரே, நமக்காக இரத்தத்தையே சிந்தினாரே. அந்த விலையேற பெற்ற இரத்தத்தை பானம் பண்ணுவதற்கும் அவருடைய சரீரத்தை புசிப்பதற்கும் நம்ம கடந்து போகிறோமே,
ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் கூட நம்ம என்ன செய்கிறோம், நிறைய இடங்களில் வாரந்தோறும் என்ன செய்யுது, திருவிருந்து ஆராதனை நடக்குது. ஏதோ கடமைக்காக நம்ம என்ன செய்கிறோம், கடந்து போகிறோம். இல்லை, அந்த இடத்துல ஒரு பயபக்தியோடு நம்முடைய பாவத்தை உணர்ந்து எல்லா ஆண்டத்தை மன்னிப்பு கேட்டு, ஏசப்பா உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம்ப்பா, உம்முடைய சரீரத்தை நாங்கள் என்ன செய்கிறோம், பானம் பண்ண போகிறேன்ப்பா, உம்முடைய ரத்தத்தை நான் குடிக்க போகிறேன்ப்பா, உம்முடைய சரீரத்தை புசிக்கவும் உம்முடைய ரத்தத்தை பானம் பண்ண இந்த இடத்துல கூட ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, என்னை ஆயத்தப்படுத்துங்க அப்படி சொல்லி பயபக்தியோடு போகிறோமா? இல்லைன்னா நம்ம சுய எண்ணத்தோடு சிந்தையோடு ஏனோ தானவென்று ஏதோ ஒரு சடங்காச்சாரம் போல் நம்ம இதில் நடக்குதுல்ல, நம்ம போனால் தான் என்ன சும்மா போகிறோம் சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு மந்தையை போல் போயிட்டு ஆண்டுடைய அதை பரிசுத்தம் இல்லாதபடி எத்தனையோ பேர் பரிசுத்தம் இல்லாமல் அதை என்ன செய்கிறாங்க, வாங்கி புசிக்கிறாங்க, வாங்கி குடிக்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நமக்காக அந்த ஜீவனையே கொடுத்தாரு, இரத்தத்தை சிந்தினாரு, தன்னை மாம்சத்தை பிக்க கொடுத்தாரு, துப்பப்பட்டாரு முகத்தில். அதை உணர்ந்தவர்களாக ஏசப்பா நம்முடைய பாவத்தை ஆண்டு சமூகத்தில் அறிக்கையிட்டு பயபக்தியோடு ஆண்டு சமூகத்தில் அந்த கிருபாசனத்தில் நெருங்குவதற்கு ஒரு பயபக்தி வேணும், ஒரு நடுக்கம் வேணும். அப்படி நம்ம அந்த ஆண்டு பயபக்தியோடு அதை நடுக்கத்தோடு அதை பெற்றுக்கொள்ளும் போது தான் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்ள ஒரு அதிசயமான காரியத்தை ஆண்டு நமக்கு செய்வார். ஒரு அதிசயமான காரியத்தை நம்ம என்ன நினச்சி அந்த பயபக்தியோடு ஆண்டு சமூகத்தில் அந்த அப்பத்தை புசித்து அந்த அந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுறோமோ, பயபக்தியோடு கடந்து செல்லும்போது, ஒரு பொருத்தனையோடு அந்த இடத்துல கடந்து செல்லும்போது ஆண்டு நம்மளுக்கு என்ன செய்கிறார், ஒரு பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறாங்க. நம்ம பயபக்தி ஆண்டு பார்க்குறாரு, நம்முடைய பரிசுத்தத்தை ஆண்டு பார்க்குறாரு. என் பிள்ளை பரிசுத்தத்தோடு வந்துச்சு, என் பிள்ளை பயபக்தியோடு வந்துச்சு, என் பிள்ளை நடுக்கத்தோடு என் சமூகத்தில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடுக்கத்தையும் அந்த பயபக்தியும் அந்த பரிசுத்தத்தையும் ஆண்டு பார்த்து ஆண்டு நம்மளை என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாங்க. அன்றைக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏசப்பா நீர் எனக்காக பட்டீர பாடுகள், எனக்காக குத்தப்பட்டீரப்பா, உம்முடைய சரீரத்தையே ஒரு ஆண்டு கொடுத்தீரப்பா அப்படி சொல்லி ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து அந்த 40 நாட்கள் மாத்திரமல்ல, அந்த கல்வாரி அன்பை அனுதினமும் நம்ம என்ன செய்யணும், ருசித்து பார்க்கணும். அனுதினமும் நம்ம என்ன செய்யணும், ருசித்து பார்க்கணும். அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஏசப்பட்ட கேட்போம். ஏசப்பா இது நாள் வரையும் நான் ஏனோ தானமின்றி ஒரு பக்தி இல்லாதபடி, ஒரு பரிசுத்தம் இல்லாதபடி, ஒரு நடுக்கம் இல்லாதபடி உம்முடைய கிருபாசனத்தில் வந்தேன்ப்பா, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டு சமத்தில் நம்ம கேட்போம். இந்த நாளில் தீர்மானம் எடுப்போம், நான் இனிமேல் உங்களுடைய கிருபாசனத்தை அண்டையில் உங்களுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசிக்க வரும்போது, குடிக்க வரும்போது என்னை பரிசுத்தப்படுத்தி, என்னை ஆயத்தப்படுத்தி நடுக்கத்தோடு ஏசப்பா உங்களுடைய சமூகத்தில் ஒரு பயபக்தியோடு உங்களுடைய சமூகத்தில் வந்து அதை நான் பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், தீர்மானம் எடுப்போம். அப்படி வராமல் இருந்தவங்க எத்தனையோ பேர் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. பயபக்தியோடு வந்து பயபக்தி இல்லாதபடி ஏதோ இல்லாமல் வந்தவங்களுக்கு எத்தனையோ பேருக்கு எத்தனையோ கெடுதல் நடந்திருக்குது. அசட்டை பண்ணவங்களுக்கு திருவிருந்து ஆராதனையை அசட்டை பண்ணக்கூடாது. திருவிருந்து ஆராதனை எங்கே நடந்தாலும் நம்ம என்ன செய்யணும், கடந்து சென்று அதில் பங்கேற்கணும். யார் மேலேயும் உள்ள கோபத்தில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது. ஆண்டவர் மேலே நமக்கு என்ன செய்ய கோபம் வரக்கூடாது. நமக்காக மரித்தாரே, நமக்காக ஜீவனை கொடுத்தாரே, அவர் அனுதினமும் நம்ம ருசிப்பதற்காக நம்ம என்ன செய்யணும், ஆலயத்துக்கு போகணும். பயபக்தியோடு நடுக்கத்தோடு அந்த ஆலயத்தில் நம்ம கடந்து சென்று அவருடைய என்ன செய்யணும், அதை அசட்டை பண்ணாதபடி, அதை நிர்விசாரம் பண்ணாதபடி, பயத்தோடு நடுக்கத்தோடு நம்ம ஆயத்தத்தோடு அந்த திருவிருந்து ஆராதனை நம்ம என்ன செய்யணும், பங்கேற்கணும். இது நாள் வரையும் நம்ம நிர்விசாரமாக ஏனோ தானம் என்று பங்கேற்கலாம். இந்த நாள்லேருந்து நம்ம தீர்மானம் எடுப்போம், ஏசப்பா எனக்கு அப்படிப்பட்ட கிருபை தாங்கப்பா, அந்த பாக்கியத்தை தாங்கப்பா, அந்த பயபக்தியை கொடுங்கப்பான்னு சொல்லி ஆண்டு சமத்தில் நம்ம கேட்போமா? அப்படி கண்களை மூடி ஆண்டு சமத்தில், ஏசப்பா இந்த நாளில் எங்களோடு பேசின இந்த கதையின் மூலமாக
உங்களுடைய திருவிருந்து மூலமாக திருவிருந்து ஆண்டவரே நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களப்பா ஆண்டவரே. அந்த திருவிருந்து ஆராதனை நம்ம எப்படி பங்கேற்கணும் என்பதை கற்றுக் கொடுத்தீங்களப்பா. அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா அந்த நேரத்தில் வெளிப்படுவீரே ராஜா. அப்பத்தையும் உம்முடைய மாம்சத்தை புசித்து உம்முடைய இரத்தத்தை பாணும்போது நீர் வெளிப்படுவீரே ராஜா. நீர் வெளிப்படுவீரே ராஜா. எங்களுக்கு நீர் வெளிப்படுவீரே ராஜா. அந்த வெளிப்படுதல் நாங்கள் காண்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்தத்தோடு பயபக்தியோடு ஆண்டவரே உம்முடைய கிருபாசனத்தில் வந்து நெருங்கி ஜீவிப்பதற்கு கிருபை தாங்க ராஜா. இது நாள் வரை நாங்கள் நிர்விசாரமாக இருந்திருக்கலாம் ராஜா. எல்லாவற்றையும் நீர் மன்னித்து ஏசப்பா. பக்தியோடு பயபக்தியோடு ஆண்டவரே ஒரு கிருபாசனம் நெருங்கி ஜீவிக்க ஆண்டவரே நீர் அந்த ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தையும் உம்முடைய மாம்சத்தையும் புசிக்கும்போது ஆண்டவரே நீர் வெளிப்படுவதரை எங்களுடைய மனக்கண்கள் காண்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும் வழிநடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.